ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த கிறிஸ்துமஸ் சிறப்பு நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கிறிஸ்துமஸ் பண்டிகையின் நாட்கள் நெருங்கிவிட்டது. ஊரெல்லாம் வண்ண விளக்குகள் ஜொலிக்க ஆரம்பித்து விட்டது. அநேக ஆலயங்களில் கிறிஸ்துமஸ் சிறப்பு நிகழ்ச்சிக்கான ஆயத்தங்கள் தொடங்கிவிட்டது. ஆனாலும் என் உள்ளத்தில் நிறைவான சமாதானம் இல்லையே என்று ஏதோ ஒரு பிரச்சனை நிமித்தம் உங்கள் சமாதானத்தை இழந்து தவித்து காணப்படுகிறீர்களா? பிரியமானவர்களே, சமாதானத்தின் தேவனாகிய இயேசு கிறிஸ்து உங்கள் உள்ளத்தில் மெய்யான சமாதானத்தை தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். இப்போதும் ஒரு சிறப்பு பாடலை பார்க்க போகிறோம். அதனைத் தொடர்ந்து சகோதரி ஜாய்ஸ் லாஸ்ரஸ் அவர்கள் தேவ செய்தி அளித்து உங்கள் ஆசீர்வாதத்திற்காக சிறப்பு ஜெபம் ஏறெடுப்பார்கள். காரிருள் நேரத்தில கடுங்குளிர் வேளையில வானெங்கும் கேட்கிறதே ஆனந்த சங்கீதமே. காரிருள் நேரத்தில கடுங்குளிர் வேளையில வானெங்கும் கேட்கிறதே ஆனந்த சங்கீதமே. ஆபத்தின் அதிகாரம் பரந்தொடி போக பேரின்ப நற்செய்தி புவியெங்கும் வீச பிறந்தாரையா மண்ணுல இயேசு சாமி. மனுஷனாக நமக்காய் பிறந்தாரையா, பிறந்தாரையா மண்ணுல இயேசு சாமி. மனுஷனாக நமக்காய் பிறந்தாரையா. காரிருள் நேரத்தில கடுங்குளிர் வேளையில பாண்டெங்கும் கேட்கிறது ஆனந்த சங்கீதமே. மேளத்தாலும் இல்ல, ஆட்டம் பாட்டம் இல்ல, ரத்தின கம்பலம் இல்ல, மாலை தோரணும் இல்ல. மேளத்தாலும் இல்ல, ஆட்டம் பாட்டம் இல்ல, ரத்தின கம்பலம் இல்ல, அங்க மாலை தோரணும் இல்ல. அந்த துணி கோலமா கண்ணுக்கு லட்சணமா கண்ணி மறி மடியில மந்தைக்கு மத்தியில விசுவாசி நம்மையோ சேர்த்திட சமாதான சந்தோஷம் பூமியில தங்கிட. ஆனந்த சங்கீதமே. காரிருள் நேரத்தில கடுங்குளி வேளையில வானெங்கும் கேட்கிறதே ஆனந்த சங்கீதமே. கூட்டம் பாட ஆயர் குலாம் கூட ஏரோது கதி கலங்க ராஜசிங்கம் வந்தாரு. மாணவர் கூட்டம் பாட ஆயர் குலாம் கூட ஏரோது கதி கலங்க ராஜசிங்கம் வந்தாரு. விண்ணகோ மகிமையா மன்னகோ மகிழ்ச்சியா வேதங்கள் நிறைவேற வெற்றி கொடி நாட்டிட பெத்லேகம் ஊர்ல நவீது வம்சத்துல நிம்மதிய தந்திட நீதிய காத்திட. காரிருள் நேரத்தில கடுங்குளிர் வேலை
வானெங்கும் கேட்கிறதே ஆனந்த சங்கீதமே. ஆதிருள் நேரத்தில கருங்குழி வேளையில வானெங்கும் கேட்கிறதே ஆனந்த சங்கீதமே. ஆபத்தின் அதிகாரம் பரந்தொடி போக பேரின்ப நற்செய்தி புவியெங்கும் வீச பிறந்தாரையா மண்ணில இயேசு சாமி. மனுஷனாக நமக்காய் பிறந்தாரையா பிறந்தாரையா மண்ணில இயேசு சாமி. மனுஷனாக நமக்காய் பிறந்தாரையா. Happy Christmas, happy 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 Christmas, happy Christmas, happy Christmas. Merry Christmas, Merry Christmas, Merry 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 Christmas, Merry Christmas, Merry Christmas. Happy Christmas, happy Christmas, happy 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 Christmas, Merry Christmas, Merry Christmas, Merry 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 Christmas. எப்பதான் எனக்கு விடிவு காலம் பிறக்கும்னு தெரியல. கடவுள் கண்ணு திறப்பாரான்னு தெரியல. அப்படியே திறந்தாலும் என் வாழ்க்கை மாறுமான்னு தெரியல. என்னை இப்படி புலம்ப வச்சுட்டியே ஆண்டவா. ஆண்டவருடைய பிறப்ப தூதர்கள் அறிவிக்கிறாங்க. அதை கேட்டவங்களுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுக்குது. நான் யாருக்கும் சொல்லவே இல்லையே. போன வருஷம் நான் எடுத்த தீர்மானத்தை கூட இன்னும் நிறைவேற்றாம இருக்கேன். யாருக்காவது உங்க பிறப்பை குறிச்சு சொல்லணும்பா. கொடுங்க. 120 ரூபா. அண்ணே, அடுத்த வாரம் தரேன். அடுத்த வாரமா? போன வாரம் வாங்கினதுக்கே இன்னும் தரல. இதுல அடுத்த கடன் வேறயா? கொடுத்துறேன் ப்ளீஸ். என்னம்மா உன் கூட ஒரே தொந்தரவா போச்சு. இனிமே இப்படி பண்ணாதீங்க. பார்க்க பாவமா இருக்கேன்னு தான் கொடுக்கேன். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. யாருன்னா அவங்க? இங்க பக்கத்துல தான் இருக்காங்க. வீட்டுல ஒரே சண்டை. கணவரை விட்டுட்டு தனியா வந்துட்டாங்க. பார்க்க பாவமா தான் இருக்கு. இருந்தாலும் நம்ம வியாபாரம் பண்றது இல்ல. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த கிறிஸ்துமஸ் காலத்துல ஆண்டவர் நமக்கு ஒரு திட்டத்தை கொடுத்து அதற்காக சுவிசேஷ பிரதிகள் அச்சடிக்கப்பட்டு இருக்கிறார். நீங்க ஒரு 100 பேருக்கு நான் டிராக்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு விரும்பினீங்கன்னா உங்களுக்கு இலவசமாய் தரப்படும். நீங்க இதை கொடுக்கும்போது சும்மா கொடுக்க கூடாது.
ஒரு ஸ்வீட்டோட ஹாப்பி கிறிஸ்மஸ்ன்னு சொல்லி இதை நீங்க கொடுக்கணும். அவங்க அதை வாங்கி வாசித்து இயேசுவை அறிந்து கொள்ள ஜெபம் பண்ணணும். நீங்க ஜெபித்தா அதன் மூலமா அவங்க ரட்சிக்கப்படுவாங்க. இது ஆண்டவர் நம்ம கொடுத்த கட்டளை. சுவிசேஷத்தை எல்லா மக்களுக்கும் அறிவிக்கணும். கரெக்ட். அப்ப நானும் இததான் ஃபாலோ பண்ணணும். அக்கா, நீங்க நான் இங்க பக்கத்துல தான் இருக்கேன். ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர் மாசத்துல கொஞ்சம் பேருக்கு ஹெல்ப் பண்ணுவோம். உங்களை அன்னைக்கு காய்கறி கடையில வச்சு பார்த்தேன். அதான். ஐயோ, நீங்க எதுவும் யோசிக்க வேண்டாம். கட்டாயம் உங்க சூழ்நிலை மாறும். இப்ப இத வாங்கிக்கோங்க. வேண்டாங்க. ஐயோ, தப்பா எடுத்துக்காதீங்க, வாங்கிக்கோங்க. வாங்கிக்கோங்க. ரொம்ப நன்றிங்க. நான் வரேன். இருங்க, டீ குடிச்சிட்டு போலாம். இல்லங்க, நான் வரும்போதுதான் குடிச்சிட்டு வந்தேன். கிளம்புறேன். என்னைக்குதான் நம்ம நிலைமை மாறுமோ தெரியல. அப்ப நம்மள மதம் மாத்துறதுக்காக தான் வந்திருக்காங்க. இந்த டிராக்ஸ கொடுத்து நம்மள மதம் மாத்த பாக்குறாங்க. அக்கா, நேத்து பிரேயர் பண்ணி ஆண்டவருடைய பிறப்ப சொல்லிட்டேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷமா. சரி, எப்படி சொன்ன? கிறிஸ்மஸ் டிராக்ஸ கொடுத்தேன்க்கா. கொஞ்சம் பயமாவும் இருந்துச்சு. அவங்க அதை எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியலையே. பயப்படாதம்மா, நீ ஆண்டவருடைய அன்பு தானே சொன்ன. ஒன்னும் ஆகாது. எப்படியாவது அவங்க அந்த டிராக்ஸ படிச்சு அவங்களுக்குள்ள இயேசு பிறந்துட்டான், அது போதும். உங்க மனசுல நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? உங்க மதத்தை என் மேல திணிக்கிறதுக்கு என்னோட வறுமையை பயன்படுத்த பாக்குறீங்களா? அப்படி இல்லங்க. அப்படி இல்லனா அந்த பேப்பர் எப்படி வந்துச்சு? எந்த பேப்பர்மா? அதான் இயேசு எதுக்காக பிறந்தார்னு எழுதி இருந்துச்சே, அந்த பேப்பர். நீங்க அதை படிச்சீங்களா? படிச்சதுனாலதான் நான் வந்து பேசிட்டு இருக்கேன். இந்த வேலையெல்லாம் என்கிட்ட வேணாம். ஒழுங்கா வந்து உங்க பொருள் எல்லாம் எடுத்துட்டு போங்க. என் வாழ்க்கைய நான் பாத்துக்கிறேன். ஏங்க, நேத்து நீங்க கேட்ட மல்லிகை சாமான் பை மாறிடுச்சு. மாறிடுச்சா? பக்கத்து சர்ச்சுக்கு கொடுக்க வேண்டியத உங்களுக்கு கொடுத்துட்டேன். அத நான் மாத்தி தந்துடுறேன். என்னக்கா இது? ரொம்ப யோசிக்காதீங்க. நீங்க சொன்ன gift பேக்கும் அவங்க சொன்ன gift பேக்கும் ஒண்ணுதான். ரேட்ல எந்த ஒரு மாற்றமும் இல்ல. டிராக்ஸ் அது உள்ள வச்சிருந்தாங்களாம். சரிக்கா, நான் கிளம்புறேன். ஐயோ, சாரிங்க. நான் உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டு அவசரப்பட்டு பேசிட்டேன். இதுல உங்க தப்பு எதுவுமே இல்லைங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். ப்ளீஸ், சாரிங்க. உங்க பேரு? கயல். நாம கொஞ்சம் தள்ளி போய் பேசலாமா? அக்கா, நான் கிளம்புறேன். சாரிங்க. என் மேல எதுவும் கோவம் இல்லையே. சேச்சே, அப்படிலாம் எதுவும் இல்லைங்க. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, அதான் நான் கிளம்புறேன். சரி சுபி, பார்த்து போயிட்டு வா. வாங்க.
உன்னை பத்தி சுபி எல்லாம் சொன்னாமா. உன்னோட சூழ்நிலைமை எனக்கு நல்லாவே புரியுது. ஆமா, நீ அந்த பேப்பரை படிச்சியே, படிக்கும்போது உனக்கு எப்படிமா இருந்துச்சு? மனசுக்கு ரொம்ப சமாதானமா இருந்துச்சு. அப்புறம் எதுக்குமா வந்து சண்டை போட்ட? கயல், நான் பேசுறது நீ ஏத்துக்கணும் அப்படின்னு அவசியம் இல்ல. ஆனா ஒரு 2 நிமிஷம் நீ கேட்டா போதும். நீ அந்த பேப்பர்ல எழுதி இருக்கிற வார்த்தைய வாசிச்சதுக்கே உனக்குள்ள ஒரு சமாதானம் வரும்னு சொன்னா, அந்த பேப்பருக்குள்ள இருக்கிற தெய்வம் உன் வீட்டுக்குள்ள உன் வாழ்க்கையில வரும்போது எந்த அளவுக்கு உனக்கு சமாதானத்தை தருவார்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. கயல், இயேசு இந்த உலகத்துல பிறந்தது சமாதானம் இல்லாதவங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கறதுக்கு தாம்மா. அதனால தான் அவருக்கு சமாதானத்தின் தேவன் அப்படின்னு ஒரு பேர் உண்டு. இன்னைக்கு நீ உன் வாழ்க்கையில சமாதானத்தை இழந்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்க. நிச்சயமா நான் சொல்ற இயேசு உன் வாழ்க்கையில சமாதானத்தை தருவாரு. இயேசு பிறந்த உடனே சொல்லப்பட்ட முதல் வார்த்தை பயப்படாதிருங்கள் அப்படின்தாமா. இயேசு உன் இதயத்துக்குள்ள வந்தா உன்னோட பயம் மாறும், கவலை மாறும், உன் வீட்டுக்குள்ள இருக்கிற சூழ்நிலைமை மாறும். நீ எதிர்பார்க்கிற சமாதானத்தை இயேசு உனக்கு தருவாரு. நீயும் உன் கணவரும் கட்டாயம் சந்தோஷமா சமாதானமா வாழ்வீங்க. அதுக்கு நான் உங்க மதத்துக்கு வரணுமா? இயேசு மதத்தை விரும்பல, மனசதான் விரும்புறாரு. நீ மதம் மாறுறத இயேசு கேட்கல, உன் மனசு மாறணுங்கிறத தான் இயேசு விரும்புறாரு. இத பாரு, நான் உன்னை கட்டாயப்படுத்தல, இயேசுவும் யாரையும் கட்டாயப்படுத்த விரும்பல. நீ விருப்பப்பட்டா இயேசுவுக்கு உன் இதயத்துல இடம் கொடு. நீ வீட்டுக்கு போ, மறுபடியும் அந்த பேப்பரை எடுத்து வாசி. நீ என்ன செய்யணுங்கிறது அதுல எழுதி இருக்குமா. ஒன்னே ஒன்னு சொல்றேன், நீ எதிர்பார்த்திருக்கிற சமாதானத்தை இயேசுவால மட்டும்தான் கொடுக்க முடியும். ஒன்னே ஒன்னு சொல்றேன், நீ எதிர்பார்த்திருக்கிற சமாதானத்தை இயேசுவால மட்டும்தான் கொடுக்க முடியும். இயேசுவே, உங்களை எப்படி கூப்பிடணும்னு கூட எனக்கு தெரியல. ஆனா என் இதயத்தை திறந்து வைக்கிறேன். நீங்க வாங்க, எனக்கு சமாதானத்தை தாங்க. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அட்வான்ஸ் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் தாமே இந்த நாளில் உங்களோடு பேசி உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்மஸ் பண்டிகையை கொண்டாடும்படியாக நாம் ஆயத்தப்படுகிறோம். பல தேசத்தில் உள்ளவர்களும் கிறிஸ்மஸ் பண்டிகையை கொண்டாடும்படியாக ஆயத்தப்படுறாங்க. எனக்கு அருமையானவர்களே, கிறிஸ்மஸ் பண்டிகையை எல்லா தேசத்துலேயும் ரொம்ப விசேஷமாக கொண்டாடுறாங்க. கிறிஸ்தவங்க மட்டும்தான் அந்த கிறிஸ்மஸ் பண்டிகையை கொண்டாடணும்னு சொல்லி இல்லை. இயேசு எல்லாருக்காகவும் இந்த உலகத்துக்கு வந்தார். பாவிகளை ரட்சிக்கும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். அவருக்கு நம்ம சமாதானம் கொடுக்கும்படியாக, சந்தோஷம் கொடுக்கும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். இப்போ வெளி தேசத்துலலாம் பார்த்திங்கன்னா, கல்ஃப் கண்ட்ரிஸ்லாம் பார்த்தோன்னு சொன்னால், சிங்கப்பூர் தேசத்தில் ஏர்போர்ட்லலாம் பார்த்தோன்னு சொன்னால் கிறிஸ்மஸ் ட்ரீ அழகாக வச்சு டெக்கரேஷன் பண்ணியிருப்பாங்க. கிறிஸ்மஸ் பாட்டு பாடிக்கிட்டே இருக்கும்.
சிங்கப்பூர்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். எனக்கு அருமையானவர்களே, கிறிஸ்துமஸ் வந்து நமக்கு சந்தோஷம் கொடுக்கணும், சமாதானம் கொடுக்க முடியாதான் இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். அவர் வந்தது நோக்கம் அவர் நமக்கு சமாதானம் கொடுக்கும்படியா இந்த உலகத்துக்கு கடந்து வந்தார். அப்போ இயேசு கிறிஸ்து நமக்கு சமாதானம் கொடுப்பார். வாழ்க்கையில் தோண்டு போன நிலைமையில், எல்லாவற்றையும் இழந்து போன நிலைமையில், கண்ணீருக்கு மத்தியில், வேதனைக்கு மத்தியில் நீங்கள் நின்று கொண்டிருக்கலாம். ஆனால் இயேசு வந்து சமாதானம் கொடுக்குற தேவன். அவர் நமக்கு சமாதானம் தருவார், சந்தோஷம் தருவார், சந்தோஷம் தருவார். இயேசு நம்ம துக்கத்தோடு இருக்க விட மாட்டார். நம்முடைய துக்கம் சந்தோஷமாக மாறும். எனக்கு அருமையானவர்களே, வேதத்திலிருந்து நாம் பார்ப்போமானால் லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் ஒரு பாவியான ஸ்திரியை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. அவருடைய வாழ்க்கையில் ஒரு பாவியான ஸ்திரீ, விபச்சாரம் செய்கிற ஒரு ஸ்திரீ, பாவத்தோடு விளையாடின ஒரு ஸ்திரீ. அவள் உள்ளத்தில் அவள் பாவம் செய்ததுனால அவளுக்கு சமாதானம் சந்தோஷம் இல்லை. அப்போ அவள் உள்ளம் வேதனையால துக்கத்தினால அவள் இருக்குது, அவள் கண்ணீரோடு இருக்கிறா. அவள்கிட்ட பாவ உணர்வு தான் செய்த காரியம் பாவம்னு சொல்லி அவளுக்கு பாவ உணர்வு உண்டானதுனால அவள் இயேசுவை தேடி வர்றா. அப்போ அவள் இயேசுவை தேடி வரும்போது இயேசு ஒரு பரிசேயன் வீட்டில் பந்தியில் அமர்ந்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறாரு. அப்போ அவள் வாரா. அவள் இயேசுக்கு முன்னால் வர துணியாமல் பின்னால் நின்று இயேசுடைய பாதத்தில் கண்ணீர் வடிக்கிறா. கண்ணீர் வடித்து தன் தலைமயிரால் இயேசுடைய கால்களில் வடித்த கண்ணீரை துடைக்கிறா. தன் தலைமயிரால் கண்ணீரை துடைக்கிறா. துடைச்சது மட்டும் இல்லை, ஆண்டவர் அவளை பார்த்து சொல்கிறாரு, சமாதானத்தோடு போ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. எனக்கு அருமையானங்களே, பாவத்தோடு கூட நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கலாம், பாவம் நம்மை தைத்து கொண்டிருக்கலாம், நம் உள்ளத்தை தைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் பாவத்தை விட்டு மனம் திரும்பும்போது, நம்ம இயேசுடைய பிள்ளையாக மாறும்போது ஆண்டவர் நமக்கு சமாதானம் தருவார். ஆண்டவர் நமக்கு சமாதானம் தரும், மெய்யான சமாதானத்தை ஆண்டவர் நமக்கு தருவார். மனிதனால் நமக்கு சமாதானம் தர முடியாது, உலக மக்களால் சமாதானம் தர முடியாது. இயேசுவால் நமக்கு சமாதானம் தர முடியும். இயேசு ஒருவர் தான் நமக்கு சமாதானம் கொடுக்குறவர். அந்த பாவியான ஸ்திரீ பாவத்தை உணர்ந்தா, மனம் திரும்பினா. ஒரு உங்களை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் சமாதானம் இல்லாமல் இருக்கிறீங்களா? நீங்கள் சமாதானம் இல்லாமல் இருக்கீங்களா? ஆண்டவர்கிட்ட இயேசுவே என் பாவத்தை மன்னியும், எனக்கு இறங்குன்னு சொல்லி கேளுங்க. அந்த பாவியான ஸ்திரீக்கு சமாதானம் கொடுத்த ஆண்டவர் உங்களுக்கு சமாதானம் கொடுப்பார். அடுத்தபடியாக நாம் வேதத்தில் பார்ப்போமானால் மார்க்கு 5ஆம் அதிகாரத்திலே பார்ப்போமானால் 12 வருடமாக பெரும்பாடு உள்ள ஸ்திரியை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. அவள் வாழ்க்கையில் வந்து பெரும்பாடு வச்சுக்கிட்ட போனால் இருக்கிற பணத்தெல்லாம் செலவு பண்ணால் ஒன்றும் சுகமே ஆகலை. கடைசியில் அவள் இயேசு குறித்து கேள்விப்பட்டு இயேசுனிடத்தில் வாரா. இயேசுனிடத்தில் வந்தபோது இயேசுவோட வஸ்திரத்தை தொடுறா. நான் அவளோட வஸ்திரத்தை தொட்டால் சுகமாகவேன்னு சொல்லி அவளுக்கு ஒரு விசுவாசம், ஒரு நம்பிக்கை, ஒரு தைரியம் இருந்ததுனால அவள் அந்த சனக்கூடத்தில் போய் எனக்கு எப்படியாவது சுகம் கிடைக்கணும், எனக்கு இந்த உதிரை போக்குற வியாதியிலேருந்து சுகம் கிடைக்கணும்னு சொல்லி அங்கே போனான். போய் அவள் இயேசுடைய வஸ்திரத்தை தொட்டா. இயேசுடைய வஸ்திரத்தை தொட்ட போது ஆண்டோட வல்லமை அவளுக்குள்ள இறங்கிச்சு. இறங்கின உடனே அவளுக்கு பரிபூர்ண சுகம் உண்டாயிற்று, அவள் சரீரத்தை ஆரோக்கியம் உண்டாயிற்று. அப்போ இயேசு என்னை தொட்டது யார், எனக்கு வந்து வல்லமை பரப்பிட்டு போச்சு, என்னை தொட்டது யாருன்னு கேட்கும்போது அவள் சொல்கிறா, நான் வியாதியாக இருக்கிறேன், பெரும்பாடு உள்ள வியாதியாக இருக்கிறேன், எனக்கு நீர் அற்புதம் செய்தீர் ஆண்டவரே. நான் ஒரு விசுவாசத்தோடு வந்தேன், எனக்கு அற்புதம் நடக்கும்னு சொல்லி நான் விசுவாசத்தோடு வந்தேன் ஆண்டவரே, எனக்கு அற்புதம் நடந்திருக்குன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட சொல்லும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, நீ வியாதி நீங்கி சுகமாயிரு அப்படின்னு சொல்லி ஆண்டவரோட சமாதானப்படுத்தி அனுப்புகிறாரு. எனக்கு அருமையானவர்களே, ஒரு வாலிப சகோதரியை தாய் தகப்பன்மார் அழைச்சிட்டு வந்தானா என்ன காரியம்னு சொல்லி கேட்டானா, தாப்பனார் சொன்னார், இவா வந்து வீட்டில் இல்லை, ஒரு வாரமாக காணாமல் போயிட்டா. எனக்கு ஒரே பொம்பளை பிள்ளை, வீட்டை விட்டு காணாமல் போயிட்டா. அவள் வந்து ஒரு கல்லூரியில் படிக்கிறா, படிப்பும் இல்லை அவளுக்கு, படிக்கவும் இல்லை, படிப்பில் சிந்தனையெல்லாம் படிக்கணுங்கிறதெல்லாம் இல்லை. இப்போ என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்கன்னு சொல்கிறா அப்படின்னு சொன்னாங்க. கல்யாணம் பண்ணுற வயசும் கிடையாது அவளுக்கு, கல்யாணம் பண்ணுற வயசும் கிடையாது, படிக்கிற வயசு. அப்போ அவள் என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்கன்னு சொல்கிறா. அதனால் நான் வந்து கோவத்தில் போலீஸ் ஸ்டேஷன் கொண்டுட்டு போனேன், பத்திரமும் வாங்கிட்டு போய் எனக்கு பிள்ளை இல்லைன்னு சொல்லி எழுதி வாங்கிடணும்னு சொல்லி நான் ரொம்ப வேதனையோடு கூட நான் போனேன். அதுக்கு பிறகு திரும்ப நான் வந்து என்னை சுதாரித்து கொண்டு மேலே அழைச்சிட்டு வந்துட்டேன், இப்போ இங்கே அழைச்சிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. என் குடும்பம் கலங்கி கொண்டிருக்குது, என் குடும்பம், எனக்கு வாழ்க்கையில் சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, கலங்கி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளையினுடைய தகப்பனார் என்னிடத்தில் பேசினார்கள். அப்பொழுது நான்
அவளிடத்துல பேச ஆரம்பித்தேன். அவளுடைய நடை உடை பாவனை இதெல்லாம் பார்க்கும்போது அசுத்தமாக காணப்பட்டது. இப்போ நீ பரிசுத்தமாக வாழணும் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளையோடு கூட பேசினேன். ஏன்னா தலையை விரித்து போட்டுட்டு இருந்துச்சு. தலையை பிசாசு தான் விரித்து போடும், நீ தலையை விரித்து போடக்கூடாது, தலையை கட்டுன்னு சொல்லி தலையை கட்ட வச்சுட்டு அந்த பிள்ளைகிட்ட பேசினேன். அந்த பிள்ளைக்கு அவர் கவுன்சிலிங்கும் கொடுத்து அந்த பிள்ளைய ஆண்டோட பிள்ளையாக மாற்றி ஒரு 5-6 நாள் இங்கே வச்சுருந்தேன். அந்த பிள்ளைகளே ஒரு மாற்றம் வர ஆரம்பித்தது. தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டோருக்கு ஒப்பு கொடுத்து ஆண்டோட பிள்ளையாக மாறின உடனே அவளுக்குள்ளே சமாதானம் வந்தது. தகப்பனார் என்னை பார்த்து சொன்னார்கள், நான் வேதனையோடு தான் அங்கே வந்தேன், அவளுக்குள்ள மாற்றம் இருக்கிறத நான் இப்போ பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி. அதுக்கு நான் சொன்னேன், கல்லூரிக்கு அனுப்புங்க, அவள் படிக்கட்டும் அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டேன். ஏன்னா நம்ம பாவத்தை ஒத்துக்கொள்ளும் போது, மனம் திரும்பும்போது நமக்குள்ளே சந்தோஷம் சமாதானம் உண்டாகும். நம்ம பாவத்தோடு கூட விளையாடக்கூடாது, பாவத்தை தண்ணீரை போல் பருகக்கூடாது. பாவம்னு தெரிஞ்ச உடனே மனம் திரும்பணும். சரி, அறியாமல் நான் செய்துட்டேன், எனக்கு மன்னின்னு கேட்கும்போது ஆண்டவர் மன்னிப்பார். பாவியான ஸ்திரியை மன்னிச்சார், ஏற்றுக்கொண்டார். அதே போல் ஆண்டவர் மாற்றுவார். விதத்தில் நம்ம பார்க்கும்போது உதிரப்போக்கு வியாதினால் கஷ்டப்பட்ட ஒரு பெண்ணை குறித்தும் பார்க்குறோம். அந்த பெண்ணுக்கு ஆண்டோட வல்லமை தொட்ட உடனே அற்புதம் நடந்தது. எனக்கு அருமையானவர்களே, இயேசு மரித்து உயிரோடு கூட எழுந்த பிறகு மகதலேனா மரியாளுக்கு தரிசனமானார். அப்புறம் சீஷர்களுக்கு அவர் தரிசனமானார். சீஷர்கள் யூதருக்கு பயந்து வீட்டுக்குள்ளே கதவை அடைச்சிக்கிட்டு இருக்காங்க, கதவை அடைச்சி உள்ளே இருக்காங்க. அப்போ இயேசு அந்த பூட்டியிருந்த அந்த வீட்டுக்குள்ளே இயேசு உள்ளே போகிறாரு. போயிட்டு சீஷர்களை பார்த்து உங்களுக்கு சமாதானம்னு சொல்லி சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, சீஷர்களுக்கு தான் கையில் உள்ள காயத்தை காட்டுறாரு, விழாவில் உள்ள காயத்தை காட்டுறாரு. இப்போ காட்டி ஆண்டவர் அவங்களுக்குள்ள இருந்த பயத்தை மாற்றினார், சமாதானம் கொடுத்தாரு. உங்களுக்கு சமாதானம்னு சொன்னார் ஆண்டவர். ஏசாயா 53:5 பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் மரித்தார். நமக்கு சமாதானம் கொடுக்கும்படியா, சந்தோஷம் கொடுக்கும்படியா இயேசு சிலுவையில் மரித்தார், மரித்து உயிர்த்தெழுந்தார். அவர் இன்றைக்கும் நம்மத்தில் ஜெபிக்கிறாரு. இப்போ நம்ம அவரை தேடும்போது அவர் நமக்கு சமாதானம் கொடுப்பார். எனக்கு அருமையானவர்களே, கேரளாவிலேருந்து ஒரு சகோதரரை ஒரு தாயார் கூட்டிகிட்டு வந்தாங்க. அப்போ என்ன காரியத்துக்காக செபிக்கணும்னு சொன்னபோது தாயார் சொன்னாங்க, இவன் ஒரு குடிகாரனாக இருக்கிறான், இவனுக்கு ஆண்டவர் வேலை செய்கிற இடத்துல கை நிறைய சம்பளம், நல்ல வீடு கொடுத்துருந்தாங்க, கார் கொடுத்துருந்தாங்க, எல்லா வசதியும் இருந்துச்சு. ஆனால் இவன் குடித்து வேலையை இழந்துட்டான். இப்போ வாழ்க்கையும் போயிட்டு, மனைவி அவனை விட்டு பிரிஞ்சு போயிட்டா அப்படின்னு சொன்னாங்க. அதை கேட்கும்போது எனக்கு வேதனையாக இருந்தது. நான் அப்பொழுது சகோதரத்தை கேட்டேன், வேலையை விட்டியேன்னு கேட்டேன். நண்பர்களோட சேர்ந்து குடித்தேன், நான் குடிக்க போயிடுவேன். கடைசியில் இப்போ ஒன்றும் இல்லை, வெறுமை நிலைமையில் இருக்கிறாரு. வாழ்க்கையில் சமாதானம் இல்லை. கட்டின மனைவி விட்டுட்டு போயிட்டா. நீங்கள் பாவம் செய்தால், நீங்கள் பாவத்தோடு விளையாடுனா கட்டின மனைவியும் விட்டுட்டு போயிடுவா, பெத்த பிள்ளையும் விட்டுட்டு போயிடுவோம். நீங்கள் மனம் திரும்பணும், இயேசுடைய பிள்ளையாக மாறணும், ஆண்டோட சமாதானத்தை பெறணும். அப்போ அந்த சகோதரத்தில் நான் பேசி நீங்கள் இயேசுடைய பிள்ளையாக மாறணும் அப்படின்னு சொல்லி ஒரு பைபிளை கொடுத்து அவங்க ஒப்புடுக்க வச்சு ஜெபம் பண்ணிவிட்டு அவங்கள கேரளாவுக்கு போயிட்டாங்க. இப்போ இந்த திறப்பு வாசல் ஜெபத்து அன்னைக்கு அந்த சகோதரரை நான் பார்த்தேன். உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த குடிகார மகனை தேவன் தொட்டு அவரோட வாழ்க்கையை மாற்றி இப்போ அவர் ஆண்டோட பிள்ளையாக இருக்கார். என்கிட்ட சொல்கிறாரு, நான் வேதம் வாசிக்கிறேம்மா, நான் ஜெபம் பண்ணுறேன். அவர் முகத்துலேயே ஒரு சந்தோஷம் இருக்குது. அப்போ பிசாசு வாழ்க்கை அழிக்கும்படியாக போராடுறான். அப்போ பிசாசு கையிலேருந்து மனுஷனை விடுதலை ஆக்கணும்னா வேத வசனம் ஒன்று தான் விடுதலை ஆக்க முடியும். வேத வசனத்தை வாசிக்கணும், செபிக்கணும். இப்போ நான் சொன்னேன், நீங்கள் உங்கள் மனைவி இனிமேல் திரும்ப வருவா, உங்களை தேடி வருவா, அப்போ நீங்கள் என்கிட்ட கூட்டிகிட்டு வரணும். நான் ஜெபம் பண்ணி உங்களை குடும்பமாக சேர்த்து வைப்பேன்னு சொல்லி விசுவாசமான வார்த்தையை சொல்லியிருக்கேன். தேவன் அதை செய்வார் என்று சொல்லி நான் நம்புகிறேன். நான் ஏன் அதை சொல்கிறேன்னா, துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை. நம்ம பாவத்தோடு விளையாடக்கூடாது. பாவ வியாதி உங்களை ஆட்கொள்ளும். இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் உங்களுக்கு சமாதானம் தர முடியும், சந்தோஷம் தர முடியும். நீங்கள் குடும்பத்தை இழந்திருக்கலாம், பிள்ளைகளை இழந்திருக்கலாம், வீட்டை இழந்திருக்கலாம், பெற்ற தாய் தப்பனை இழந்திருக்கலாம். ஆனால் இயேசு ஒருவர் மாறாதவர். அவர் நமக்கு சமாதானம் தருவார், சந்தோஷம் தருவார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அந்த சமாதான பிரபுவாகி இயேசுவை நாம் மற்றவர்களுக்கு அறிவிக்கணும்.
இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்தபோது மேய்ப்பர்கள் முதலாவது தேவ வார்த்தையை சொன்னாங்க. கர்த்தராகிய கிறிஸ்துவின் இரட்சகர் உங்களுக்கு பிறந்திருக்கிறாரு, தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார் என்று சொல்லி தேவ செய்தினை மேய்ப்பர்கள் அறிவித்தார்கள். உங்களுக்காக கிறிஸ்துவின் இரட்சகர் பிறந்திருக்கிறார் என்று சொல்லி. எனக்கு அருமையானவர்களே, அன்னைக்கு மேய்ப்பர்கள் சுவிசேஷத்தை அறிவித்தாங்க, இயேசு பிறந்தார் என்ற செய்தியை அறிவித்தாங்க. கிறிஸ்தவங்களாகிய நாம், இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க நாம், இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடுற நாம், நம்முடைய வாழ்க்கையில் இயேசுவை நாம் மற்றவர்களுக்கு அறிவிக்கிறோமா? நாம் இயேசுவை அறிவிக்கிற தீவட்டிகளாக நாம் இருக்கிறோமா? இல்லை நான் மட்டும் கிறிஸ்தவர்களாக இருந்தால் போதும் என்று சொல்லி வீடில் முடங்கி கிடக்கிறோமா? இயேசுவை பற்றி அறியாத மக்களுக்கு இயேசுவை பற்றி நாம் சொல்லணும், சுவிசேஷத்தை சொல்லணும், இயேசுவை பற்றி சொல்லணும். இயேசு உங்களுக்கு சமாதானம் தருவார் என்று சொல்லி நீங்கள் சொல்லும்போது தேவன் உங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பார். இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை உங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தருவார். உங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பார், பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார், உங்கள் வாழ்க்கையில் இழந்து போன எல்லா ஆசீர்வாதங்களும் தருவார், சமாதானத்தை தருவார், சந்தோஷத்தை தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போமா? இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் எங்களோடு கூட பேசின வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சமாதான பிரபுவாகிய நீர் எங்களுடைய உள்ளத்தில் தங்கி இருக்கணும் ஆண்டவரே. நீர் எங்களுடைய உள்ளத்தில் தங்கி இருக்கணும் ஆண்டவரே. பாவத்துக்கு ஆண்டவரே, பாவ வாழ்க்கைக்கு இடம் கொடுத்து ஆண்டவரே, பாவ அருவருப்புக்கு இடம் கொடுத்து இப்படி ஆசுவாத்தை நாங்கள் இழந்து போகாதபடிக்கு ஆண்டவரே உண்மை ஏற்றுக்கொள்ளணும் என்று சொல்லி ஜபிக்கிற பிள்ளைகளோடு ஆவியான பேசும். இயேசுவே என் உள்ளத்தில் வாரும், இரத்தத்தானால் கழுவும், என்னை உம்முடைய பிள்ளையாக மாற்றும், எனக்கு உம்முடைய சமானத்தை தாரும், சந்தோஷத்தை தாரும் என்று சொல்லி ஜபிக்கிற பிள்ளைகளுக்கு மனம் இறங்கும் ஆண்டவரே, மனம் இறங்கும். கல்வாரிசிலிருந்து வடிந்த இரத்தத்தின் வல்லமை ஒவ்வொருவரை கழுவுவதாக ஆண்டவரே, கழுவட்டும், ஒவ்வொருவரும் கழுவி பரிசுத்தப்படுத்த ஆண்டவரே. இழந்து போன சமாதானத்தை, இழந்து போன சந்தோஷத்தை பிள்ளைகளுக்கு கொடுத்து நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. நீர் ஆசீர்வதியும். வாழ்க்கையில் சமாதானத்தை இழந்து நிற்கிற பிள்ளைகளுக்கு சமாதானத்தை கொடும், சந்தோஷத்தை இழந்து நிற்கிற பிள்ளைகளுக்கு சந்தோஷத்தை கொடும் ஆண்டவரே. உமக்கு ஊழியஞ்சிற பிள்ளைகளை நீ பலப்படுத்தும். தேவைக்கு மத்தியில் இருக்கிற பிள்ளைகளுக்கு தேவையான தேவைகளை சந்தித்து கொடும் ஆண்டவரே. நீர் அற்புதங்களை செய்யும் ஆண்டவரே. ஏசப்பா, நீர் என் வாழ்க்கை ஆசீர்வதியும், என் குடும்பத்தை ஆசீர்வதியும், என் பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. நாங்கள் இழந்து போன எல்லா ஆசீர்வாதங்களையும் திரும்ப தாரும் என்று சொல்லி ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு இழந்து போன எல்லா ஆசீர்வாதத்தையும் திரும்ப கொடுத்து ஆசீர்வதி ஆண்டவரே. ஆண்டவரே, என் குடிகார கணவரை ரட்சித்து தாரும், என் குடிகார வாலிப பையன்மலை ரட்சித்து தாரும் ஆண்டவரே. என் குடும்பத்தை ஆசீர்வதியும் ஆண்டவரே. தேவையோடு இருக்கிற பிள்ளைகளோட தேவையை சந்தியும் ஆண்டவரே. திருமணத்துக்காக காத்திருக்கும் பிள்ளைகளுக்கு ஏற்ற வரனை ஒழுங்குபடுத்தி திருமண காலத்தை வாய்க்கப்படும். இந்த வருடத்திலாவது எனக்கு ஒரு கற்பத்தின் கனியை தாரும் என்று சொல்லி ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு கற்பத்தின் கனியை கொடுத்து ஆசீர்வதி ஆண்டவரே. நான் திரும்பப்பட்டிருக்கிறேனே, என் வாழ்க்கையில் நான் திரும்பப்பட்டிருக்கிறேன், கலங்கி கொண்டிருக்கிறேனே என்று சொல்லியிருக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும், அவருடைய சிறுமையை மாற்றும் ஆண்டவரே. வறுமை நிலைமைகள் மாறட்டும், ஏழ்மை நிலைமைகள் மாறட்டும், தருத்தின நிலைமை மாறட்டும் ஆண்டவரே. கர்த்தனை ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆசீர்வதியும். சமாதான பிரபுவாகிய நீர் இந்த பிள்ளைகளோட குடும்பத்தில் சமாதானத்தை சந்தோஷத்தை கொடுத்து ஆசீர்வதியும். பிள்ளைகள் உமக்காக வாழட்டும், உமக்கென்று சொல்லி சாட்சியாக நிற்கட்டும் ஆண்டவரே. நீர் அப்படி செய்யறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கு மட்டுமே செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். எனக்கு அருமையானவர்களே, உங்களுக்கு சமாதானம் இல்லையா? உங்களுக்கு சந்தோஷம் இல்லையா? குடும்பத்தில் கலக்கத்தோடு வேதனையோடு இருக்கீங்களா? இயேசு நோக்கி ஜெபம் பண்ணுங்க. உங்கள் வாழ்க்கை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. சமாதான பிரபுவாய் இயேசு உங்களோட உள்ளத்தில் வரட்டும். அவர் உங்களோட உள்ளத்தில் வரும்போது தேவன் உங்களோட குடும்பங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் எதிர்பார்த்துருக்க நன்மையான காரியங்களை வாய்க்க பண்ணுவார். தடைகள் மாறும், அற்புதங்களை தேவன் உங்களோட வாழ்க்கையை செய்வாராக. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, தெய்வ செய்தியின் மூலம் தேவன் உங்களோடு பேசியிருப்பார் என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்டுள்ள நன்மைகளை எங்களுக்கும் தெரியப்படுத்த மறவாதிருங்கள். நாளையும் கிறிஸ்துமஸ் சிறப்பு நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திக்கிறோம். அதுவரைக்கும் தேவ கிருபை உங்களோடு இருப்பதாக. ஆமேன். For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalumavudi, Thuthukudi District, 628-211. Our phone number 04639 353535. info@jesusredeems.org. Our website www.jesusredeems.com. God bless you.